செல்வத்தின் தேவி லக்ஷ்மிக்கு நாராயணனின் வணக்கங்கள். வணக்கம் நாராயணரே. ஒரு குறிக்கோளோடுதான் நீங்கள் என்னை அழைத்திருப்பீர்கள் என்று தெரியும். உங்களுடைய அந்த குறிக்கோளில் என்னால் தங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? உங்களால் நிச்சயம் முடியும். இந்த பயணத்தில் தாங்கள் என்னோடு சேர்ந்து பயணிப்பீர்கள். பிரபஞ்சத்தின் தேவைகளை உருவாக்க வேண்டும். எங்கெல்லாம் செல்வத்தின் அவசியம் உள்ளதோ அங்கு அதை உருவாக்கி இப்பிரபஞ்சத்திற்கே தாங்கள் அர்த்தமளிக்க வேண்டும். அதற்கான மதிப்பை உருவாக்குங்கள். நான் வார்த்தையை வழங்கினால் தாம் உணர்வுகளை வழங்குங்கள். நான் பார்வையை வழங்கினால் தாங்கள் பாதையை வழங்குங்கள். எங்கு செல்கிறீர்கள் தேவி? என் கடமையை நான் நிறைவேற்றப் போகிறேன். ஆனால் அதற்காக தாங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. ஓர் இடத்தை விட்டு வேறிடம் போவது என் விதி. காரணமில்லாமல் என்னால் ஓரிடத்தில் இருக்க முடியாது. மிகவும் அழகான காட்சி அல்லவா? இந்த சுகம், இந்த ஆனந்தம், இதற்கு காரணம் தாங்களே தேவி. அதை தடுத்து நிறுத்துங்கள். உங்களைத்தான் நாராயணரே. ஏன் இப்படி செய்தீர்கள் நாராயணரே? இதுவே எமது கடமை. சமநிலை. பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு உயிரினமும் ஒன்றை மற்றொன்று இரையாக கொண்டே வாழும் தேவி. அதற்காக இந்த சின்ன பறவைகளோடு சமநிலை போய்விட்டதே. இதற்கு என்ன செய்வீர்கள்?
அந்த குடும்பம் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் ஒரே நொடியில் அவர்கள் சந்தோஷம் அனைத்தையும் சோகமாக மாற்றிவிட்டீர்களே. மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் என்ன வேறுபாடு தேவி? இரண்டும் ஒன்றே. ஒன்றில்லாமல் மற்றொன்றுக்கு எந்த மதிப்பும் இல்லை. எப்படி பிரகாசமும் இருளும் ஒன்று மற்றொன்றை சார்ந்துள்ளதோ, வெள்ளை நிறத்திற்கேற்றவாறு கருப்பு நிறமும் தேவை. ஆதிக்கு அந்தம் தேவை. சேர்வதற்கு பிரிவு வேண்டும். அத்துடன் சமநிலைக்கு இது அவசியம் தேவை. இந்த பறவைகளோட தவறு என்ன நாராயணரே? இவர்களிடமிருந்து தாயின் பாசம் பறிக்கப்பட்டு விட்டது. கஷ்டமும் வலியும் தேவைதானா? தங்களை பொறுத்தவரை இவர்களின் மகிழ்ச்சி பறிக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னை பொறுத்தவரை அவர்களின் புதிய பயணம் தொடங்கிவிட்டது. தங்களுடைய இறக்கைகளை விரிப்பதற்கான வாய்ப்பு வந்துள்ளது. தங்கள் வாழ்க்கையை உருவாக்கும் வாய்ப்பு. மகிழ்ச்சி மற்றும் துக்கத்தின் பயணத்தில் சமநிலையை உருவாக்குவதே நம் கடமை. மகிழ்ச்சியை பெற அதற்கான வலியையும் தாங்க வேண்டும். இது உண்மையாகவே இருக்கலாம். ஆனால் நான் இதை ஏற்றுக்கொள்ள மிகவும் வருத்தப்படுகிறேன். இந்த சமநிலை, இந்த குறிக்கோள் விஷயங்கள் என்னால் ஏற்க முடியாது. வலி, சோகம், வருத்தத்தின் நடுவில் என்னால் இருக்க முடியாது. அஜானன அசுரன் வாழ்க! அண்ணன் அயக்கிரியவர் எங்கே? புஜங்கனே! உன்னுடைய அண்ணன் எப்படி இறந்தானோ அதே போல் நீயும் இறக்கப் போகிறாய்.